தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். பாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற அந்த தீர்ப்பு ஆளுநர் தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை ஃபாதர்? அளவற்ற மகிழ்ச்சி, அதே அளவுக்கான வருத்தம். மகிழ்ச்சி ஏனென்றால் தமிழகத்திற்கான உரிமை மட்டுமல்ல, ஒரு உரிமை இந்தியா முழுவதும் மாநிலங்களுக்கான உரிமை என்பது உச்சநீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள், அந்த தீர்மானங்கள் சுமக்கிற மக்களின் விருப்பம், தி வில் ஆஃப் தி பீப்புள், அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. அதை உச்சநீதிமன்றம் நிலைநிறுத்தி இருப்பது, இன்னும் ஒரு எந்த கால வரையறைக்குள் அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் பதவிக்கு அறிவுறுத்தி இருப்பது, இவையெல்லாம் மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. இந்த நீதி தீர்ப்பை தந்த மேதகு நீதியரசர் திரு பார்டிவாலா மற்றும் எங்கள் ஊர்க்காரர், நாஞ்சில் நாட்டுக்காரர் மேதகு நீதியரசர் மகாதேவன் இருவருக்கும் தமிழகம் மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகம் கடமைப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரையும் வணங்குகின்றோம். உச்ச நீதிமன்றம் என்கின்ற அந்த நிறுவனத்தின் மீது நம்பகத்தன்மையினையும் உருவாக்கி இருக்கிறார்கள். வருத்தம், 4 ஆண்டுகள் இதற்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நம் மக்களின், தமிழக மக்களினுடைய வரிப்பணத்தில் கட்டியெழுப்பி உருவாக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அவற்றை நிர்வகிப்பது தொடர்பான ஒரு முடிவில், ஒரு பிரச்சனையில் நமது உரிமையை பெறுவதற்கு எடுக்கப்பட்ட இந்த 4 ஆண்டுகளில் அந்த பல்கலைக்கழகங்கள் அவர்களுக்கு யார் விருப்பமோ, எவை விருப்பமோ அவற்றையெல்லாம் இந்த நிறுவனத்திற்குள் புகுத்துகின்ற, குறிப்பாக மனிதநேயத்திற்கு புறம்பான கொள்கைகள் கொண்டவர்களை இந்த நிறுவனங்களுக்குள் கொண்டு வருகின்ற வேலையை 4 ஆண்டுகள் கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வருத்தம்தான். எப்படி ஒரு அரசியல் சட்டத்தையே, அடிப்படை அரசியல், அதுவும் மாநிலங்களுடைய மக்களின் பொது உரிமை தொடர்பான ஒரு உரிமை தொகுப்பினையே ஒற்றை மனிதர் எப்படி சீர்குலைக்க முடியும், அதை எதிர்த்து நாம் இயலாதவர்களாக 4 ஆண்டுகள் போராட வேண்டியிருந்திருக்கிறது என்பது ஒரு வருத்தம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த தீர்ப்பினுடைய முக்கிய சாரங்களுக்கு செல்வதற்கு முன்னால் மாநில அரசிற்கு எனக்கு 2 வேண்டுகோள், மக்கள் சிந்தனைகளின் தலைப்பில். இது ஒரு கவர்னர் பதவி என்பது ஆட்டுக்கு தாடி போல அவசியமற்றது என்பதை நாம் வலியுறுத்தி வருகின்றோம். இது புதுடில்லி சர்வாதிகாரத்தினோடு ஒரு நீட்சியாக இருக்கிறது என்பதையும் நாம் சொல்லி வந்திருக்கின்றோம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் அவர் ஏதோ பறித்து பிடித்து கட்டிப்பிடித்து கொண்டிருந்த அந்த வேந்தர் என்கின்ற, தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் என்கின்ற அந்த கோதாவும் இனிமேல் அவருக்கு இல்லை. அதை மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் வரையறுத்து விட்டது. எனவே இப்படி ஒரு ராஜ்பவனில் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடிப்படையில் அது ஒரு உயர்த்தப்பட்ட குமஸ்தா வேலை, அவ்வளவுதான். அல்லது ஒரு உயர்த்தப்பட்ட தபால்காரர் வேலை. சட்டப்பேரவை நிறைவேற்றுகின்ற தீர்மானங்கள் அங்கு போய்விட்டு இங்கு வரும், அவ்வளவுதான். அல்லது அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றால் அது இந்த வழியாக போகும். இந்த 2ம் தான். இதுக்கு மேலே அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. எனவே மீண்டும் ஒரு தீர்மானத்தை, அந்த நிலம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒன்றிய அரசுக்கா இல்லை மாநில அரசுக்குரிய நிலமா என்பது எனக்கு தெரியல. ஆனால் நகரத்தினுடைய இதயத்தில் ஒரு 156 ஏக்கர், இன்னொரு 8.6 ஏக்கர், 2 சேர்த்தாச்சுன்னா ஒரு 165 ஏக்கர் நிலம் அந்த இடத்துல இருக்குது. இப்படி ஒரு தராதரமற்ற, எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனிதர் இப்படி ஒரு பெரிய ஆடம்பர அரண்மனையில் ஒரு 8 கோடி மக்களின் தலைநகரான சென்னையில் 165 ஏக்கர் ஒரு மாளிகையில் வாழ வேண்டிய அவசியம், ஒரு உயர்த்தப்பட்ட குமஸ்தாவுக்கு எதற்கு 160 ஏக்கர் அரண்மனை இல்லையா? எந்த அவசியமும் இல்லை. அதனால் அது ஒரு ஃபாரஸ்ட் தான், அர்பன் ஃபாரஸ்ட் தான். அது கெட்டு போகாமல் ஒரு உயர் ஆய்வு கல்வி, உயர்கல்வி, இப்போ துணைவேந்தருக்கான இடமாகத்தானே இது இருக்கிறது இல்லை. இப்போ இனிமேல் அவர் துணைவேந்தர் இல்லைங்கிறப்போ முதல்வர் தலைமையில் எப்படி இப்போ சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகள்
மிலிட்ரி அகாடமி நடத்துவாங்களோ. இப்போ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னா இந்த உள்ளுக்கு போயாச்சுன்னா வெளியே வர்றப்போ அவங்க வந்து ஒரு உண்மையான ஆஃபீஸராக வருவாங்க. அப்படி சமூக நீதி கொள்கையுடன் மிக உயர்ந்த திறனாளர்களை உருவாக்குகிற ஒரு 2040 2050 ஆண்டு காலகட்டத்திற்கான மனித ஆற்றல்களை உருவாக்குகிற ஒரு சிறிய ஒரு வெளியும், ஏனையவை அது இந்த நகருக்கான பசுமை காடாகவே இருக்கட்டும். ஆனால் ஆளுநருக்கு இந்த கிரீன்வேஸ் ரோடில் அமைச்சர்களுக்கு எப்படி ஒரு வீடு இருக்குதோ அதே மாதிரி இருக்கிறதுலே நல்ல வீடு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம யாரும் டெல்லியிலேருந்து வரவங்கள அவமதிக்கணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் இப்படி வந்து ஒரு ராஜபோக வளாகத்திற்குள் வாழ்கிற தகுதி இந்த ஆளுக்கு கிடையாது. எனவே உடனடியாக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். காரணம், அந்த நிலம் இன்று யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சரி, அது 1621 ஆண்டு தான் அதனுடைய தொடக்கம் என்று நினைக்கின்றேன். அந்த கிண்டி லாட்ஜ்னா அப்போ சொல்லுவாங்க வெள்ளக்காரங்க இருந்தது. அதுக்கு பிறகு தாமஸ் மன்ரோ அவர்கள் தான் 1821 ஆண்டு, என்னுடைய படித்த நினைவு சரியாக இருக்கும்னா 1821 ஆண்டு, அதற்கு முன்பு இருந்த ஒரு தனி நபர் ஓனர், ஒரு ஜேம்ஸ் ரிக்கெட் ஆர் தாமஸ் ரிக்கெட் சம்படி, அவர் வங்கியிலிருந்து கடன் வாங்கி அந்த நிலத்தை, இந்த நிலத்தையும் அவர் இது உறுதிதான் சொல்லுவாங்களே, அந்த ஈடாக அல்லது ஒரு அதுக்கு என்ன தமிழில் எனக்கு சரியாக வரல. அப்போ அவர் இறந்து போகிறாரு. அவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்து அந்த பேங்குக்கு ஆதரவாக அந்த சொத்து கொடுக்கப்படுகிறது. அந்த வங்கியிடமிருந்து ஆளுநர் தாமஸ் மன்ரோ அவர்கள் அன்றைக்கு 35,000 ரூபா கொடுத்து 1821 ஆண்டு 31,000 ரூபா கொடுத்து அந்த நிலத்தை வாங்குறாங்க. அப்போது நம்ம அன்றைக்கி மெட்ராஸ் பிரசிடென்சி அதில் உரிமை கோரல் என்றால் கொஞ்சம் கர்நாடகா ஆந்திராவுக்கும் அந்த முதல் உரிமை கோரலாமாக இருக்கலாம். ஏன்னா அது மெட்ராஸ் பிரசிடென்சி தானே இல்லையா. ஸோ நமது பணத்தில் வாங்கப்பட்ட சொத்து தான், அதாவது நமது மூதாதையர்களின் பணத்தில், முழுமையாக இல்லை என்றாலும் இந்த நிலப்பரப்பின் மக்களுடைய பணத்தில் வாங்கப்பட்ட ஒரு நிலத்தில் இருந்து கொண்டு இந்த மக்களை அவமதிக்கிற செயலை அது செய்யக்கூடாது என்பதால் ஒரு அடுத்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஆளுநர் கிரீன்வேஸ் ரோடில் நம்பர் 1 அமைச்சர்களுக்கு வழங்கப்படுவது போல ஒரு நல்ல வீடு அவருக்கு கொடுக்கலாம். இப்படிப்பட்ட மகோன்னத மாளிகை எல்லாம் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அப்படி இருப்பதற்கான தகுதியும் அவருக்கு இல்லை. புதுடில்லி அழிச்சாட்டியங்களை எங்கு வந்து காட்டுவதற்கும் மனிதநேயத்திற்கும் அன்பிற்கும் நேயங்களுக்கும் புறம்பான ஒரு கொள்கையினுடைய முகமாக இருப்பவருக்கும் இப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கைக்கு தமிழக மக்களினுடைய பணத்தில் வாங்கப்பட்ட ஒரு, எனக்கு அதனுடைய உரிமை யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்றிய அரசு தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை எங்களுக்கு தர வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். நான் சொன்னதை போல அதில் நம்பர் 1 மனித வள ஆற்றல்களை தமிழ் இனத்திற்காக உருவாக்குகிற ஒரு மையத்தை அதில் உருவாக்க வேண்டும். 1. 2, இந்த இடைப்பட்ட 4 ஆண்டுகளில் இந்த ஆசாமியோடு சேர்ந்து கொண்டு வலதுசாரி ஆட்டம் போட்ட துணைவேந்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு மக்களை வென்று, மக்கள் வழியாக தேர்தலில் வென்று நீங்கள் அதிகாரத்தில் அமர்கிறீர்கள், நீங்கள் உங்கள் விருப்பப்படி திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் என்பதை கூட நாம் ஏதோ ஒரு வகையில் நியாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதை போல இந்த நிலப்பரப்பினுடைய மக்களது அரசியல் முடிவுக்கு எவ்வகையிலும் தொடர்பில்லாத ஒருவரை கொண்டு வந்து அமர்த்தி அவர் வழியாக அதிகாரத்தில் அமர்வது என்பதும் ஆட்டம் போடுவது என்பதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இவருக்கு வால் பிடிச்சு இவருடைய காலனைக்கு மன்னிக்கணும் மாதிரி அந்த வார்த்தையில் நான் சொல்லக்கூடாது. அப்படி இங்கு ஆட்டம் போட்ட இந்த துணைவேந்தர்கள், கல்லூரி பல்கலைக்கழக நிர்வாகங்கள், இவர்களின் மீது ஒரு கடுமையான நடவடிக்கையை இந்த மாநில அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய 2 முக்கியமான வேண்டுகோள்கள். ஏன்னா இதெல்லாம் பொது களத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். இனி நம்ம வழக்கினுடைய தீர்ப்புக்கு இல்லை வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அதில் நம்ம அதான் ஃபாதர், இது வழக்கினுடைய தீர்ப்பிற்கு நம்ம போகலாம். அதை வந்து ஒரு விரிவான ஒரு தீர்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ஆளுநர் அதிகாரத்திற்கு காலக்கெடு சொல்லியிருக்காங்க. 1 மாதம் 3 மாதம் அது எதுக்கெல்லாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து மாநில சுயாட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையாக மாறும் ஃபாதர்? ஆமாம், அதற்கு முன்பாக அதைவிட முக்கியமான ஒரு சாரம், இந்த தீர்ப்பினுடைய சாரம் என்னவென்றால், அடிப்படையில் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் என்பது சட்டப்பேரவைக்குத்தான் உண்டு. இதுதான் மிக முக்கியமானது. ஃபைனலி இறுதியாக will of the people,
மக்களினுடைய விருப்பம், அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அந்த மக்களினுடைய விருப்பம் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த ஆளுமைகள் வந்து அமர்கிற சட்டப்பேரவை, தி லெஜிஸ்லேச்சர், அதற்குத்தான் முதல் அதிகாரம் இருக்கிறது. அங்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு ஒப்புதல், அதாவது இது வந்து அவருடைய பெர்மிஷன் கூட கிடையாது, இது வந்து ஒரு முறை. அதனால் தான் அது இல்லாமலேயே அது சட்டமாகலாம். இருந்தாலும் ஒரு ஏதேனும் ஒரு நெருக்கடியான அல்லது கடும் மோதல்கள் ஒன்றிய அரசுக்கும் வந்தால் இந்த ஒழுங்கு, அதுக்காக இந்த ஆளுநர்கிற ஒழுங்கை வச்சுருக்காங்க. ஒரு குஷன், இடையில ஒரு குஷன் இருக்கட்டுமே. ஆனால் அந்த குஷனுங்கிற அந்த ரோலை மட்டும் தெரியாமல் தானே என்ஜின் இவர் நினச்சிக்கிறாரு. என்ஜின்லேயும் நம்பர் அந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன் அவருக்கு தான் நினைக்கிறனால இந்த சிக்கல். அப்போது நீங்கள் சொன்னது 1 மாத காலத்திற்குள் நீங்கள் முடிவு எடுத்து நீங்கள் அசன் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒப்புதல் என்றால் 1 மாத காலத்திற்குள் நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும். அல்லது நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதென்றால் 3 மாதத்திற்குள் அனுப்ப வேண்டும். நீங்கள் மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பி 2வது முறையும் அதை அவர்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றினார்கள்னா முடிஞ்சு போச்சு, செட்டில்டு. அதுக்கு மேலே உங்களுக்கு வேலையே கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. 1 மாதத்துக்குள்ளே வந்து அது திருப்பி அனுப்பும். ஆனால் தான் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு பஞ்சாப் நீதிமன்றத்தில் இதே மாதிரி ஒரு வழக்கு வந்த நேரம் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுத்தது. அதையும் அந்த தீர்ப்பில் ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் செய்கிற வேலை வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. அந்த அருவறுப்புன்னு இல்லை, ஏறக்குறைய அந்த அளவுக்கு 3 ஆண்டுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகு உங்களுக்கு அனுப்பி அதன் மீது ஏறி அமர்ந்து விட்டு நீங்கள் பஞ்சாப் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு ஆளுநருக்கு எதிராக வந்தவுடன் ஓஹோ நமக்கும் அது வந்துவிடும் என்கின்ற அச்சத்தில் உடனே நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் என்பது ரொம்ப கடுமையாக சாடிவிட்டு அதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் 2வது முறை சட்டப்பேரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டதென்றால் அது சட்டம், அவ்வளவுதான். அதை 1 மாதத்திற்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும், 1 மாதத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த முடிவை அது எடுத்திருக்கிறது. மட்டுமல்ல, அந்த ஆர்டிகிள் 142 உச்சநீதிமன்றத்திற்கு சில அதிகாரங்கள், தனி அதிகாரங்கள் இருக்குது. இந்த 4 ஆண்டுகளில் ஒருவேளை இப்படி எடுத்திருக்கக்கூடும் குடியரசு, அதுக்கெல்லாம் எழுதலை. உச்சநீதிமன்றம் அதை செட்டில் பண்ணிடுது. இந்த 10 சட்டங்களும் சட்ட வரைவுகளும் செல்லுபடியாகும், அமலுக்கு வந்து விட்டதாக கருதப்படலாம். ஆனால் அதனால் இதுக்கு மேலே இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கேட்டு போகலாம், பட் அப்படி போனாலும் அது நிற்காது என்கின்ற வகையில் அது தட் இஸ் செட்டில்ட் ஃபார் எவர். அது இந்தியா முழுவதும் உள்ள மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பில் இன்னொரு டைரக்ஷன் எப்படி பார்க்கலாம்னா, இந்த RN ரவியால் பாஜக பெரிய பாதிப்புக்குள்ளாயிடுச்சோ. ஏன்னா அவங்க வந்து தான் ஆளாத மாநிலத்திலெல்லாம் ஆளுநர்களை வச்சு ஒரு ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இது மோடிக்கு அமித்ஷாவுக்கும் பெரிய நெருக்கடியாக மாறி இல்லை. அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த சீட்டாடுற மாதிரி தான் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிடா இந்த மாதிரி. அப்பப்போ இப்போ நமக்கு ஒரு நமது மக்களின் வரிப்பணத்தால் நமது அரசுகளினுடைய தொலைநோக்கு பார்வைகளினால் கட்டியெழுப்பப்பட்ட பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், சிறப்பு கல்வி நிறுவனங்கள், இவற்றை நாமே வழிநடத்துகிற உரிமைக்காகவே 4 ஆண்டுகள் நாம் எவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த சட்ட போராட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சட்ட உள்ளீடுகள், சட்டம் சார்ந்த உள்ளீட்டு வளங்கள் வலுவானவை. அவர்கள் களத்தில் தான் மக்களை ஒரு பெரும் போராட்டத்தில் ஒருங்கிணைக்க தவறுகிறார்களே அன்றி சட்ட ரீதியான போராட்டங்களை ஒரு நல்ல கூர்மையாகவும் திறன் மிகவும் நடத்துகிறார்கள். டெல்லியில் கூட அவர்கள் நியமித்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தாகி போன்றவர்களெல்லாம் மிகச் சிறப்பாக வாதிடுகின்ற வழக்கறிஞர்கள். அவ்வகையில் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியை நாம் பாராட்ட வேண்டும். இதில் அவர்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்திறனியுமாக இருக்கிற திரு வில்சன் அவர்களெல்லாம் இதில் ரொம்ப மாநில உரிமைகள் என்று வருகின்ற போது மிக கடுமையாகவும் எந்த ஒரு கேப்ஸ் ஓட்டைகளுக்கு இடம் கொடுக்காமல் ரொம்ப நல்லா உண்மையிலே பண்ணுறாங்க. அதை நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வக்ஃப் போர்டு அது இதுன்னு அத்தனை உரிமைகளையும் ஒரு அழகான
அழகான வயல்வெளியில் புகுந்து விட்ட ஆயிரம் யானை கூட்டங்களைப் போல இவர்கள் ஆடுகிறார்கள் இல்லையா? ஸோ இது அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு நெருக்கடி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த இனிமேல் துணைவேந்தர்கள் நியமிப்பது என்பது வேந்தர் என்பது இனிமேல் முதல்வர் தான். அது மாநிலங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதுக்கு நாம் ஆர்.என். ரவிக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு அந்த ஆள் அட்டகாசம் பண்ணலைன்னா இது செட்டில் ஆகிருக்காது. அங்கங்கேயா அவங்கவுங்களுக்கு விரும்பின மாதிரி இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நவ் இட் இஸ் செட்டில்ட். ஒரு மாநிலத்தினுடைய சென்னை பல்கலைக்கழகமாக வேந்தர் என்றால் முதல்வர் தான். அல்லது அந்த பட்டமளிப்பு விழாக்கெல்லாம் அதான் அதனால தானே சொல்கிறேன், ராஜ்பவன் எதுக்குயா உனக்கு, எதுக்கு இனிமேல் அங்கே வந்து தயவு செய்து அடுத்து அவசர சட்டப்பேரவை கூட்டி இந்த ராஜ்பவனை முதல்ல டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இல்லை அவருக்கு நல்ல வீடு கொடுக்கணும். நம்ம டெல்லியிலேருந்து யாரும் வந்தாலும் நம்ம விருந்தினர் தான், அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துக்கலாம். இந்த ராஜ்பவனெல்லாம் இனிமேல் இந்த கோட் சூட் போட்டு பெரிய பழைய ஏன்னா பிரிட்டிஷ் ஆளுநர்களைப் போல் இவங்க சுற்றுறது, இந்த பந்தாக்கள் எல்லாம் கொஞ்சம் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் அகெயின், அவர்களுக்கு நான் நெருக்கடி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நமக்கான ஒரு மிக முக்கிய உரிமை, அதுவும் கல்வி புலம் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய முதற்கூறி. அதன் வழியாகத்தான் அவர்களினுடைய அத்தனை விஷங்களையும் ஏற்ற முடியும், அத்தனை புராண பொய்களையும் குப்பைகளையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதால் கல்வி நிலையங்கள் அறிவு திருக்கோயில்களாக இருக்க வேண்டும். அறிவு திருக்கோயில் என்பது நான் வேதாதிரி மகரிஷியிடமிருந்து கடன் வாங்குகிற அந்த ஒரு சொல்லாடல். வேதாதிரி இயக்கம் தமிழுக்கு தந்த மாபெரும் கொடைகள் பல, அவற்றுள் ஒன்று இந்த அழகிய சொல்லாடல் அறிவு திருக்கோயில். ஆனாலும் ஏன்னா அவங்க சொந்த மதம் என்பது கூட அறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்னுடைய பார்வையுடையவர்கள், அது வேறு. ஆனால் இந்த அறிவு திருக்கோயில்கள் மாநில மக்களினுடைய உரிமைக்கு வருகிறது. அதில் இந்த ஒன்றிய அரசினுடைய அழிச்சாட்டியங்கள் ஆளுநர் வழியாக இனிமேல் இருக்காது என்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது மதவாத சக்திகளுக்கு ஒரு பெரிய இழப்பு அல்லது வீழ்ச்சி. ஃபாதர், இப்போ நிறைய பேர் வந்து ஆர்.என். ரவி வந்து உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழக தலைவர் வீரமணி உள்ளிட்ட நிறைய பேர் இப்போ வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே கிவ் பேக் பண்ணிடுமா இல்லை இவர் ராஜினாமா பண்ணுவாரா? அதுக்காக தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா ஃபாதர்? கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்போதான் இப்படி ஏதாவது கோணாமணா பண்ணுவார். பண்ணி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த வலதுசாரிகளை எக்ஸ்போஸ் பண்ணுறதை விட இவர் எப்படி ஏதாவது கோணாமணா பண்ணி இப்படி தான் இவனுக்கு இருப்பானுங்கிறது அது ஒரு வகையில் நமக்கு நல்லது. ஆனால் இருந்து தொலைச்சிட்டு போட்டோம். அது இப்படி இருந்தால் தானே ஜனங்களுக்கும் புரியும்ல. இன்னைக்கு இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் இடைப்பட்டு அஃப்கோர்ஸ் நமக்கு 4 ஆண்டுகள் பல தகுதியே இல்லாதவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வந்திருக்கிறார்கள், பல பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு இது மாநில உரிமைகள் பற்றின அந்த ஒரு உரையாடல், ஒரு விவாதம் கூர்மை அடைஞ்சிருக்கு இல்லையா? அது கூர்மை அடைய வேண்டிய ஒரு காலகட்டம் இதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு மேலே வேறு யார் வந்தாலும் இதே வேலையை தான் செய்வாங்க. இந்த ஆள் ரொம்ப கோமாளித்தனமாகவும் கோணமானவும் பண்ணுறாரு. அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்ச நாள் கூட இருக்கட்டும், அது நமக்கு நல்லது தான். ஃபாதர், இப்போ இதை வந்து டெல்லி வந்து எப்படி ஃபாதர் ஹேண்டில் பண்ணோம்? ஏன்னா இப்போ டெல்லியோட ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா வந்து அதற்கு நேர் எதிரான ஒரு தீர்ப்பாக மாறி இருக்கு. அவங்க டெல்லிக்காரங்க தமிழ்நாட்டை இன்னும் புரிஞ்சுக்கலிங்க, அதுதான் அது அவங்க பிரச்சனை. இவங்க என்ன, தமிழ்நாடு வந்து என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்மானத்தை விட்டு கொடுக்காது. நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களையும் நீங்கள் எல்லாம் உதவி பண்ணால் விரும்புவாங்க, நன்றியாக இருப்பாங்க. பட் பெருவாரியான மக்கள் வந்து இந்த தன்மானத்தை என்றைக்குமே இல்லைன்னா இந்த பழமொழியெல்லாம் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசைக்கு கட்டு, பிச்சை புகினும் கற்கை நன்றி, மூத்தோரோட சின்னவன் அறிவாளியாக இருந்தால் அறிவாளிக்கு நீ மரியாதை கொடு, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதெல்லாம் இந்த ஒரு தன்மதிப்பு மிக்க நல்லது. இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு நம்ம நக்கீரனார் சொல்லுவார், சங்கருப்பது எங்கர் குலம் சங்கரனார்க்கு ஏது குலம், நாங்கள் அப்படி சங்கரித்து வாழ்வோம்யா, உங்கள் அரணாரை போல இறந்து வாழ மாட்டோம் அப்படின்னு ஒரு சொல்லணும். அல்லது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம். இது அடிப்படையில் அந்த ஜீனில் இருக்குல்ல, இது டெல்லிக்காரங்களுக்கு புரிய மாட்டேங்குது, சுத்தமாக அது புரிய மாட்டேங்குது. இவங்களுடைய தன்மானத்தை சுரண்டியாச்சுன்னா அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இப்போது நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மதுரை ஏர்போர்ட்டில் போய் இறங்குறேன். ஆமாம், 2-3 நாளைக்கு முன்னாடி இறங்குறேன். அன்றைக்கி அதே ஃப்ளைட்டில் தான் நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்காக ஒன்றிய அமைச்சர்கள் 2 பேர், அப்புறம் இந்த நம்ம ஒரு எல் முருகன், இவங்கெல்லாம் வந்து இறங்குறாங்க. வெளியே பாஜக தொண்டர்கள் தான் நிறைய பேர் இவர்களை வரவேற்பதற்காக நிற்கிறாங்க. நான் ஒற்றை மனிதனாகத்தான் நான் வெளியே போகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், வந்து ஒரு பாதி தொண்டர்களாவது பார்த்து வணக்கம் வச்சு அப்படி அந்த சிரிப்பிலே வந்து ஒரு தோழமை சிரிப்பு ஒன்று தெரியும் இல்லைங்களா? வந்து நான் பாஜகவை திட்டுறேன், ஆர்எஸ்எஸ் திட்டுறேன்,
எல்லாம் இருந்தாலும் கூட அங்கு பாஜக கொடிபிடித்து கொண்டு வந்து நிற்கிற அந்த தொண்டனுக்குள்ளும் ஒரு தமிழ் இதயம் ஒன்றும் இருக்குது. அது இல்லாமல் போகாது. அந்த பாஜக தொண்டனுக்குள்ளும் அந்த ஹார்ட்கோர் வடிகட்டின RSS தமிழ் சாதிகள் அல்லாத ஒரு சிலர் இருப்பாங்க, தமிழ் சாதிகள் இல்லாத. இவங்களுக்கு தான் வன்மம் இருக்குமே ஒழிய, அல்லது அதில் ஊறி போன ஒரு சிலருக்கு தான் வன்மம் இருக்குமே தவிர, அத்தனை பேர் உண்மையிலே என்னை பார்த்து என் கூட ஒரு 4 பேர் செல்ஃபி வர வந்தேன். அதில் ஒருத்தர் பிஜேபி கொடியும் வச்சிருக்காரு கையில், செல்ஃபியெல்லாம் எடுத்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தமிழ் இதயங்கிறது அது தன்மானத்தினுடைய ஒரு இதயம். இந்த நிலம் அப்படிப்பட்ட நிலம் என்பது டெல்லிக்காரனுங்களுக்கு அது புரியலை. எல்லாத்தையும் ஏதோ இவங்க பிடிச்சி இப்போ அதிமுக வளைக்கிறாங்கல்ல, தலைவர்களை பிடிச்சி இறுக்கி ஈடியை போட்டு மிரட்டி, இந்த ஈடியை போட்டு மிரட்டுறது இதெல்லாம் மிரட்டுறதெல்லாம் தற்காலிகமாக அவங்களுக்கு சில பலன்களை தருமே தவிர, நீடித்த ஒரு அரசியல் தளத்தை அவர்களுக்கு இங்கு அன்பால் மட்டும்தான் தமிழர்களை வெல்ல முடியும், நேசத்தால் மட்டும்தான் தமிழர்களை நீங்கள் வெல்ல முடியும். அடக்கி ஆடலாம், மிரட்டி பணிய வைக்கலாம் என்றால் இந்த நிலம் திமிரும், இந்த நிலம் அடங்காது, இந்த நிலம் நிற்காது, உங்கள் பிடிக்குள் நிற்காது. அதனால் இவங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸை கொஞ்சம் இங்கே விட்டு வச்சாங்கன்னா இவங்க இன்னும் எக்ஸ்போஸ் ஆவாங்கிறது தான் என்னோட கருத்து. தொடர்ந்து இந்த மாநில உரிமைகள் சார்ந்த முதல்வருடைய போராட்டம் தொடர்ந்து இது எந்த மாதிரி போகணும்? மாநில உரிமைகள் சார்ந்து முதல்வருடைய செயல்பாடுகள் ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கிறது. அந்த டீலிமிட்டேஷனுக்கு பிறகும் மாநில உரிமைகள் தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு மிக மிக தெளிவாக இருக்கிறது. அதே போல் சட்ட அணி மிகச்சிறப்பாக செயல்படுகிறது. சட்டம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு மாநில அரசு தேவையான நிதி வளங்களையும் ஒதுக்குகிறது. கட்சிக்குள்ளும் நல்ல வளங்கள் இருக்கின்றன, சட்டம் சார்ந்த வளங்கள் கட்சிக்குள் இருக்கின்றன. அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அடுத்த தலைமுறையில் இப்போது அதிமுகவை பார்க்கிற போது நமக்கு இருக்கிற அச்சம், இப்போது இருக்கிற முதல் தலைமுறையில் கூட நீங்கள் சட்டம் சார்ந்த யார் இருக்கிறார்கள்னு தெரியல. அடுத்த அணியில் கூட யாரும் பெருசாக நமக்கு தெரியல. ஒருவேளை இருக்கிறாங்க, எனக்கு தெரியலையா, ஆனால் இருக்காங்க. அந்த மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் இருந்தாலும், என்பதுரை போன்றவர்கள் இருந்தாலும் கூட அது இங்கே வந்து நிறைய அடுத்த கட்ட தலைமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நிறைய. ஸோ அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, முதல்வர் அவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு முன்னாடி நிற்கிறாங்க. அதை நல்ல நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. எங்கே தவறுறாங்கன்னா, மக்களை அணிதிரட்டவில்லை அவங்க, கூட்டணி கட்சிகளை அணிதிரட்டுறாங்க. ஸோ இட் பிகம் சிம்பாலிக். இப்போ அவங்க எடுத்த அந்த செயல்பாடு, மாநில முதல்வர்களை எல்லாம் சென்று சந்தித்தது, இந்த டீலிமிட்டேஷன் விஷயமா, அதை சஸ்டெயின்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ உச்சநீதிமன்றம் இவ்வளவு துணிவோடு இந்த கருத்தை சொல்வதற்கு ஒரு காரணம் கூட, இந்த தென்னகத்தினுடைய மற்றும் பாஜக அல்லாத மாநில முதல்வர்கள் சந்திக்கப்பட்டதும், அவர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு செயல்பாடு வந்ததும், அப்போ அது உச்சநீதிமன்றம் என்கிறது. ஐயோ, இந்தியா இப்போ ஏன்னா இன்னொரு கட்டத்தில் வந்து இப்போ கர்நாடகாவும் கேரளாவும் தமிழ்நாடும் ஆந்திரமும் தெலுங்கானாவும் சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு டிக்ளேர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இல்லையா? இப்போ நீங்களும் நானும் பண்ணால் ஈஸியாக செடிஷன், தேச துரோகம்னு பிடிச்சிப்போ 5 மாநிலங்களினுடைய ஆளுங்கட்சிகளும் அந்த கட்சிகளினுடைய தலைமையும் அமைச்சரவைகளும் இணைந்து டிக்ளேர் as a கான்ஃபெடரேட் ஆஃப் சவுத் இந்தியான்னு பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நெருக்கடி, பெரிய நெருக்கடி வரும். ஏன்னா உலகம் கூட அதை ஒத்துக்கும். ஏன்னா அது வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் அல்ல, ஜனநாயக ரீதியாக மக்கள் இப்போ இங்கு கூட 45% மக்களினுடைய ஆதரவை பெற்றுத்தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ பாஜகவுக்கு இங்கே வந்து தனியாக நின்னாங்கன்னா 5% கூட வராது இன்னைக்கு. அப்போது அதிமுகவுக்கு இதுக்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 85-90% ஒரு வில் ஆஃப் த பீப்புள், மக்களினுடைய விருப்பம் என்பது இருக்கிறப்போ உலக நாடுகளும் அதை, இது நீதிமன்றத்திற்கு தெரியாதது அல்ல. இந்த ஒருங்கிணைவு வராத வரைக்கும் தான் நான் மந்தமாகவும் மசன்னும் உச்ச நீதிமன்றம் போன்ற அமைப்புகள் இயங்கும். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. ஒரு தடவை பேசின மாதிரி நீ 2 வாரங்களுக்கு ஒரு முறை சந்திப்போம், அல்லது மாதம் ஒரு முறை சந்தித்து மாநில உரிமைகளை பற்றி பேசுவோம் இந்த மாநில முதல்வர்கள் முடிவெடுத்தாங்கன்னா டெல்லிக்காரங்களுக்கு வந்து திகிலடைஞ்சிருவாங்க. சில் இந்த ஸ்பைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சில் இந்த ஸ்பைன் மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். என்ன நீங்கள் உடனே இராணுவத்தை அனுப்பிவிட முடியுமா? இப்போ மாவோயிஸ்டுகள்னாலோ சிறு சிறு குழுக்கள்னாலோ சின்ன சின்ன குழுக்கள்னாலும் நீங்கள் அப்படி டீல் பண்ணிக்கலாம். பட் இப்படி வந்து மாநிலத்தை ஆளுகின்ற மக்களை தேர்தலில் சந்தித்து வென்று இருக்கிறவங்களும் நீங்கள் எளிதாக எடுத்துக்க முடியாது. ஸோ அது போன்ற செயற்பாடுகளால் தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கூட இதை கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக அது கையாண்டிருக்குது. ஆனால் மக்களை அணிதிரட்டவில்லை இவர்கள். அது இவர்களினுடைய குறைபாடு. மக்களை அணிதிரட்டுகின்ற அளவிற்கு அரசியல் ஒழுக்கமும் இல்லை. அது அடுத்த
ஒரு குறைபாடு. இப்போ ஊழல் இன்மை, எல்லோரையும் இணைப்பது. இப்போ கடந்த தேர்தலில் ஆட்சிக்கு இவர்கள் வந்ததற்கு காரணம் தமிழ் பற்றாளர்கள் அணிதிரண்டதும் ஒரு மிக முக்கிய காரணம். அந்த அந்த தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, அவங்கள இவங்க நர்ச்சர் பண்ணவே இல்லை, சுத்தமாக நர்ச்சர் பண்ணலை. எல்லாமே வந்து என்னது, எப்படியா நம்ம பணத்தை வச்சு பணத்தை கொடுத்தோன்னா நம்ம வாக்குக்கும் பணத்தை கொடுத்து வென்று விடலாம், அல்லது வழிக்கு வராத அல்லது கொஞ்சம் தடுமாறுகிற தலைவர்களுக்கும் சிறு கட்சி தலைவர்களுக்கும் பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் எல்லாம் சமாளிக்க முடியாதுங்க. அரசியல் ரீதியாக நீங்கள் யூ ஷுட் ஹோல்டு பீப்புள். அந்த இடத்தில் திமுக தவறுகிறது, பிழை விடுகிறது. சரி செய்து கொண்டால் அதற்கு நல்லது. ஃபாதர், இந்த தீர்ப்பில் ஃபாதர் மாநில உரிமைகள் சார்ந்து ஏதாவது கருத்து அவங்க மேற்கோரிட்டு இருக்காங்களா? அதில் ஏதாவது சிறப்பான விஷயங்கள் இருக்கா ஃபாதர்? அதான் ஆமாம், அந்த அதாவது ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி அது ஆளுநர் எப்படி நடந்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அழகிய கவிதைன்னே சொல்லலாம். அந்த அடர்த்தியான கவிதைங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்கேன். அந்த ஆங்கிலத்திலே அதை எழுதியிருக்கிறது நான் கொஞ்சம் படிக்கிறேன், அதை கேளுங்களேன் நீங்கள். we are not undermining the office of the governor. நாங்கள் ஆளுநர் அதிகாரத்தை நாங்கள் மலிவுபடுத்த விரும்பலை. All we say is that the governor must act with due deference to the settled conventions of the parliamentary democracy, respecting the will of the people expressed through the legislature, as well as the elected government responsible to the people. இப்போ நான் சொன்ன விஷயங்களை தான் ரொம்ப அழகாக சொல்லுது. He must perform his role of a friend, a philosopher and guide with a dispassion, guided not by considerations of political expediency but by the sanctity of the constitutional oath he undertook. இதெல்லாம் அந்த ஆளுக்கு சொல்றதே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் அ லாங்குவேஜ். ஒரு நண்பராக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஞானியை போல் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் யாருக்கு சொல்றது எழுத்து. அப்புறம் அந்த the governor as the constitutional head of the state is obliged to accord primacy to the will and welfare of the people of the state and earnestly work in harmony with the state machinery. நீங்கள் இணக்கப்பாடோடு தான் நீங்கள் மாநில அரசோடு நீங்கள் நடந்துக்கணும். அடுத்த ஒரு 6 லைன் நிறைய எழுதியிருக்காங்க. The governor must be conscious to not create roadblocks or chokehold the state legislature in order to thwart and break the will of the people for political ends. தான் சார்ந்த ஒரு கொள்கைக்காகவோ மாநில அரசனுடைய செயற்பாடுகளுக்கு எவ்வகையிலும் நீங்கள் இடையூறாகவோ அவர்கள் முன்வைக்கின்ற சட்டத்திட்டங்களுக்கு சோக் பாயிண்ட் பிடிச்சி இருக்கிட்டு நிற்கிறதாவும் நீங்கள் இருக்கக்கூடாது. The members of the state legislature have been elected by the people of the state as a result of the democratic outcome and that are better attuned to ensure the well-being of the people. Hence, any expression contrary to the express choice of the people, in other words, the state legislature, would be a renege on the constitutional oath. நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த கான்ஸ்டிடியூஷனல் உறுதிப்பாட்டுக்கே விரோதமான செயல்கள் எல்லாம் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நல்ல அறிவுரையெல்லாம் சொல்லுது. பட் திஸ் மேன் டசன்ட் டிசர்வ் இட். இவருக்கு இந்த புத்திமதியெல்லாம் மண்டையில் ஏறாது பாருங்களேன். நாளைக்கு ஏதாவது கால்டுவெல்லை பற்றி திரும்ப ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது கருத்து சொல்லுவார். ஏன்னா அது வளர்ப்பு அப்படி, அந்த வளர்ப்பு அப்படி தானே, அதுக்கேற்றபடி தானே இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுங்க, இதனுடைய வாழத்தை நீங்கள் நிமித்த முடியாது. அது அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி எத்தனை தான் நீங்கள் குளிப்பாட்டி மெத்தையில் போட்டாலும் அது போய் சாக்கடையில் தான் உருளுங்கிற மாதிரி தான் இவங்களெல்லாம் திருத்த முடியும்னு நான் நினைக்கல. பட் திஸ் எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான The constitutional authorities occupying high offices must be guided by the values of the constitution. These values that are so cherished by the people of India are a result of years of struggles and sacrifices by our forefathers. இதுக்கு மேலே சொல்ல முடியுமா? அவங்க இன்று நாம் அனுபவிக்கிற இந்த உரிமைகளும் சுதந்திரங்களும் எல்லாம் இது எளிதாக வந்தது அல்ல. எத்தனை ஆண்டுகள் நமக்கு முன் சென்ற பெரியோர்களும் மக்களும் தியாகங்கள் செய்து பெறப்பட்ட அந்த உரிமைகள். அதை நம்ம கவனத்தில் வச்சு செயல்படுறோம். When called upon to take decisions, such authorities must not give in to ephemeral political considerations. உங்களுக்கு தேவையான அரசியல் கொள்கைகளுக்காக நீங்கள் முடிவுகள் எடுக்கக்கூடாது. But rather be guided by the spirit that underlies the constitution. இந்த மாபெரும் மகத்தான இந்தியாவின் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பொழுது எந்த உன்னதமான எண்ணங்களோடு அந்த பெரியோர்கள் அமர்ந்து விவாதித்து அதை வரையறுத்தார்களோ அந்த உணர்வில் நின்று கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டிய அதுக்கெல்லாம் இந்த ஆளுக்கு தகுதி இருக்குதா? சுத்தமாக கிடையாதுங்க. அந்த ஆள் they must look within and reflect
whether their actions are informed by the constitutional oath and the course of actions adopted by them furthers the ideals of the Constitution. I mean, it's a beautiful judgment. It's an amazingly magnificent judgment, I will say. இது எல்லாரும் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதை வந்து அச்சிட்டு எல்லாருக்கும் இந்த திமுகவே தமிழக அரசு இந்த வேலையை செய்யலாம். இதை அச்சிட்டு எல்லா மக்களுக்கும் தமிழில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி சார். இதை வந்து அச்சிட்டு எல்லாருக்கும் இந்த திமுகவே தமிழக அரசு இந்த வேலையை செய்யலாம். இதை அச்சிட்டு எல்லா மக்களுக்கும் தமிழில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி சார்.